எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நீட்டாக இருக்குல்லங்க, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும் போதே நீட் லுக் தருது. அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். நல்லா குவாலிட்டியான லைனிங் வாங்கி போடணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து யங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நேரம்லாம் சாரீ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபங்க்ஷன் டைம்ஸ் மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. அதனால் வந்து நம்ம அதுக்குன்னு கம்மி ரேட்டில் இருக்க குவாலிட்டியான லைனிங்கை வந்து நம்ம வாங்கி போடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அந்த புடவையோடையே ஊறி இருப்பாங்க. ஏன்னா மார்னிங் கட்டினது ஈவினிங் தான் கட்டுவாங்க. ஒருத்தவங்க மார்னிங் கட்டினது நைட்டு கூட கட்டுறவங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா சாரியோடு அவங்க ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் டைம்ஸில் தான் கட்டுவோம். அதனால் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி வந்து நம்ம எப்பயுமே பார்த்து தான் நம்ம வாங்கி போடணும். நான் பார்த்து வாங்கியிருக்கேன், நல்ல குவாலிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். முதல்ல கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. லைனிங்கை வச்சு கரெக்டாக போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் பத்தாது, அதனால் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதனால் தாராளமாக விட்டுட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ இடம் விட்டுட்டு கட் பண்ணுறோன்னு கிடையாது. கரெக்டாக அந்த லைனிங் மாதிரியே கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டாட்லாம் பாருங்கள் எப்படி பிடிக்கணுன்னா, நம்ம நிறைய வந்து 1 இன்ச் பிடிச்சோன்னா அதில் கொஞ்சம் கேப் கிடைக்கும். நம்ம 1.5 இன்ச் பிடிச்சோன்னா கப் சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே கிடைக்கும். அதுக்கு தான் வந்து அந்த 3 டாட் பிடிக்கிறது. அந்த கீழேயும் அந்த சைட்லேயும் டாட் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த சென்டர் டாட் கிடச்சிரும். அதனால் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து 3 லைனிங் போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்டிஃபாக உட்காரும். அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு ஒரு போட்ட உடனே ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் வந்து அது அடியில் வந்து எவ்வளோ லென்த்துக்குன்னு பார்த்து மெஷர் பண்ணி நீங்கள் அடித்து இது பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன அளவு கொடுத்த ப்ளவுஸும் அப்புறம் நம்ம இதையும் எடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த கொக்கியாண்டை வச்சுட்டு அந்த எண்டு கரெக்டாக அர்க்காடு வருதான்னு பார்த்துக்குங்க. கை மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. கைக்கும் இதுக்கும் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் எப்பயுமே கோடு. கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஷேப் மாறும். மிச்சபடி எல்லாருக்குமே கையிலேருந்து கீழே எண்டு வரை இடுப்பு வருமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. கொக்கி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டே கொக்கி வரவே வராது. ரிட்டன் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்படியே வச்சு மேலேயும் அப்புறம் இந்த கீழேயும் 3 ஸ்டிச் பண்ணோன்னா சரிப்படாது. இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கம்ஃபர்டபுளாக. கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா கொக்கி வந்து எந்த ஃபால்ட்டுமே வராது.